இன்னைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய திட்டத்தில் தொடர்ந்து 1256 முகாம்கள் நடக்க போகுது. சிறப்பு மருத்துவ வசதிகள் குறைவாக இருக்கக்கூடிய ஊரக பகுதிகள், குடிசை பகுதிகள், பழங்குடியினர் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகள்னு அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முகாம்களிலும் மருத்துவர்கள் உட்பட 200 மருத்துவ பணியாளர்கள் இருப்பாங்க. 17 தனித்துவமான மருத்துவ சேவைகள் இந்த முகாமில் இருக்கும். சுகர் மற்றும் உயர் இரத்த அழுத்த நோயால பாதிக்கப்பட்டவங்க, மனநல பாதிப்பு உடையவங்க, இதய நோயாளிங்க, கருவுற்று இருக்கக்கூடிய தாய்மார்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், வளர்ச்சி குன்றிய சிறப்பு குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், பழங்குடியின மற்றும் சமூக பொருளாதார ரீதியில பின்தங்கிய மக்களுக்கு இந்த முகாம்களை முன்னுரிமை வழங்கப்படும். முகாம்களை எல்லா பயனாளிகளுக்கும் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு முழுமையான இரத்த அணுக்கள் எண்ணிக்கை, இரத்த சர்க்கரை அளவு, சிறுநீரக செயல்பாட்டு சோதனைகள் செய்யப்படுகிறது. பொது மருத்துவ நிபுணர் அறிவுறுத்தலின்படி இசிஜி, எக்கோ, எக்ஸ்ரே, ஸ்கேன், காச நோய் மற்றும் தொழுநோய் பரிசோதனைகள், பெண்களுக்கான கருப்பை வாய் புற்றுநோய் மற்றும் மார்புகர புற்றுநோய் கண்டறியக்கூடிய சோதனைகளும் செய்யப்பட இருக்கு. இந்த முகாமோட சிறப்பம்சம்னு நான் சொல்றது, உங்க டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே மொத்தமா ஃபைல் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவோம். இந்த ரிப்போர்ட் உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி மாதிரி எதிர்காலத்தில் நீங்க இங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு பயன்படும். இந்த முகாம்கள் மூலமா இதுல பயனடையக்கூடிய எல்லோரையும் அவங்க நலனும் பாதுகாக்கப்பட்ட உறுதியை நான் அளிக்கிறேன். நம்ம அரசுடைய குறிக்கோள் நகர்ப்புறத்துல நல்லா படிச்சு வசதியானவங்களுக்கு கிடைக்கிற மருத்துவ சேவை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளை பாமர மக்களுக்கும் கிடைக்கணும். அதை உறுதி செய்வோம்.